அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் காட்டு வனாந்திர பகுதியில் போய் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சப்தம் ஒன்று கேட்டது. அந்த சப்தத்தை பார்த்து அவர் அதிர்ந்து போய்விட்டார். என்ன சப்தம் அப்படின்னு சொன்னால், இஸ்கி ஹதீகத்த ஃபுலான், ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி அந்த மனிதருடைய தோட்டத்திற்கு நீ மலையை பொழிவாயாக அப்படின்னு ஒரு சப்தம். ஒருத்தருடைய பெயர் சொல்லப்பட்டது, அந்த மனிதருடைய தோட்டத்தில் நீ மலையை இறக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சப்தம். அவர் பார்த்து அதிர்ந்து போய்விட்டார். அப்போ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டு அங்கே யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. மேகம் எல்லாம் அப்படியே கூடுகிறது. மேகம் கூடி அப்படியே நகர்ந்து செல்கிறது. அந்த மேகத்தை பின்தொடர்ந்து இவரும் போகிறார். கரெக்டாக ஒரு தோட்டத்திற்கு நேராக அந்த மேகம் அங்கிருந்து மலையை பொழிகிறது. ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி. என் பெயர் எது கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை சொல்லுங்கள் அப்படின்னார். அப்போ அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். யாருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய தோட்டத்திற்கு மலையை இறக்குவாயாக அப்படின்னு ஒரு சப்தத்தை இவர் கேட்டாரோ அதே பெயரை தான் அவரும் சொல்கிறார். அப்போ அந்த மனிதருக்குத்தான் அல்லாஹு தஆலா தனிப்பட்ட முறையில் அவருக்கு மலையை தருவதாக அவர் உணர்ந்து கொண்டார். அப்போ அல்லாஹுவினுடைய உதவி அவருக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பிரத்யேகமான முறையில் உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள் தோட்டத்திற்கு மலையை பொழிய வேண்டும் என்று அல்லாஹு சொல்லியிருக்கிறான் மலக்குமார்களின் மூலமாக. அப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க, என்ன நற்காரியங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் விவசாயம் செய்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை விளைச்சலை சந்திக்கிற பொழுதும், விளைச்சல் ஏற்படுகிற பொழுதும் நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து கொள்வேன். 3 பகுதிகளாக அதை பிரிச்சிடுவேன். பிரிச்சுட்டு பார்த்த சத்தக்கு பி சுலுசிஹி வாக்குல் அன வழியாலிஹி சுலுசன் அருத்து ஃபிஹா சுலுசகு. 3 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்தார்களுக்கு சாப்பிடுவதற்கு நான் எடுத்துக்கொள்வேன், உணவினுடைய தேவைகளுக்காக எடுத்துடுவேன். இன்னொரு பகுதியை விளைச்சலுக்காக அந்த இதிலேயே விவசாய நிலத்திலேயே விட்டுருவேன். 3வது ஒரு பகுதியை நான் சதக்கா செய்து விடுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு விளைச்சலின் போதும் இதுதான் என்னுடைய நடைமுறை. 3 பகுதியாக பிரித்து, ஒன்றை என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கும், இன்னொன்றை விளைச்சலுக்காகவும், இன்னொரு பகுதியை சதக்கா செய்வதற்கும் நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று அந்த மனிதர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹுவினுடைய பாதையில் சதக்கா செய்கின்ற பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை நற்காரியங்களுக்காக செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு பகரத்தை நிச்சயமாக தந்து விடுவான். அதன் மூலம் நமக்கு பரக்கத்துகள் ஏற்படுகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு சான்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லித் தருகிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை அழித்து விடுவான், சதக்காவை வளர்த்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அழிவு ஏற்படும். வளர்ச்சியை போன்று தெரிந்தாலும் அது அழிவை நோக்கித்தான் அது போய் நிற்கும். அதே போன்று சதக்கா செய்கின்ற பொழுது அது குறைவதை போன்று ஒரு காட்சி ஏற்படும். ஆனால் அல்லாஹு தஆலா அதை வளர்த்து கொண்டே செல்வான் என்பது இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது. ஒன்று, நேரடியாக நமக்கு அது வளரும். சதக்கா செய்யும் பொழுது பொருளாதாரங்கள் வளர்ந்து கொண்டே செல்லும். அல்லாஹ் ரிஸ்கை நேரடியாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லது மறைமுகமான முறையில் நமக்கு ரிஸ்க்கு வளர்ச்சி அடையும். மறைமுகமான முறையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிஸ்க்கு வீணான காரியங்களில் செலவாகாது, நோய் நொடிகளில் செலவாகாது, திருடு போகாது, அழிந்து போகாது. இப்படிலாம் அல்லாஹு தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதின் மூலமாக அல்லாஹ் அதில் பறக்கச் செய்வான் என்று நமக்கு இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன்
ஃபஹுவ யுஹ்லிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கு பகரத்தை அல்லாஹ் கொடுக்காம விட மாட்டான். வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ் உணவளிப்பவர்களில் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் இணைத்தை சொல்கிறான். நாம் செலவு செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக நமக்கு ரிசுக்கை நமக்கு தந்து விடுகிறான். நிச்சயமாக சதகாவின் மூலமாக பொருளாதாரம் கூடுமே தவிர ஒரு காலம் அது குறையாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அதனால் சதகாக்கள் நம்முடைய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்துகளை, விஸ்தீரணத்தை, அபிவிருத்தியை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. இதை சரியாக உணர்ந்து கொண்ட பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்வாங்க. சதக்கா செய்யாமல் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட கழிந்து போகாது. முன்னோர்களில் ஒரு நல்லடியார் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்வாங்க. எதையாவது ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருவாங்க. அது அவருடைய வளமையாக ஆக்கி கொண்டார்கள். ஒரு நாள் வீட்டில் பார்க்குறாங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் டெய்லி எதையாவது ஒன்றை சதக்கா செஞ்சுருவாங்க. அன்னைக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு அங்கே எங்கேயும் துளாவை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கிடக்குது. வெங்காயம் இன்றைக்கி எதையாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை கையில் தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் பார்க்குறாரு, என்ன கையில் வச்சுருக்கீங்க? வெங்காயத்தை கையில் வச்சுருக்கீங்க. என்ன செய்ய போகிறீங்க? சதக்கா செய்ய போகிறீங்க. ஏன் இதெல்லாம் போய் சதக்கா செய்யணுமா அப்படின்னு அவர் ஒரு மாதிரியாக கேட்க, இவங்க சொன்னாங்களா, நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் சதக்கா செய்யாமல் இருந்ததில்லை, தினமும் நான் சதக்கா செஞ்சிருவேன். இன்றைக்கி என் வீட்டில் இதை தான் இருந்துச்சு. அல்லாஹு தஆலா அவனுடைய பார்வையில் எதுவுமே குறைஞ்சது கிடையாது, அற்பமானது கிடையாது. அல்லாஹ் எவ்வளவு குறைவானதை கொடுத்தாலும் அது அல்லாஹ்விற்காக செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு விசாலமான கூலியை, அதற்கான பகரத்தை தந்து விடுவான். அதனால் இதையும் நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகுவேன். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒருவர் சதக்கா செய்கின்ற பொழுது அந்த சதக்காவினுடைய நிழலில் அவர் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நான் சதக்கா செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதையும் அவர் சதக்கா செய்தார் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் பெருமக்கள் சதக்கா செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை, ரிசுக்குகளை, பரக்கத்துகளை உணர்ந்திருந்தார்கள், வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். அதனால் சதக்காவை அவங்க விடவே இல்லை. சதக்காக்கள் நம் வாழ்க்கையில் அபிவிருத்தியை பெற்றுத் தருகிறது, பரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. அதனால் வாழ்க்கையில் அதிகமாக சதக்கா செய்வதை நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலம் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற வளங்களை, பரக்கத்துகளை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.